ஒரு சந்தேகம். சொல்லுங்கம்மா. எதுக்கு உங்க மனைவி அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிடுறாங்க? நீங்க ஏதாவது அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்களா? நான் எந்த பழக்க வழக்கமும் என்கிட்ட இல்லைங்கம்மா. கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. நீங்க தாண்டராயபுரத்தில் இத்துசோடு பயன்ல இருந்து யாரை வேணாலும் வச்சாரிங்க. அப்புறம் ஏன் உங்களை விட்டுட்டு போறாங்க? பணத்தை கொடு. ஒரு நாள் அங்கே போய் அங்கே வடுகத்தில் இருந்து அங்கே எங்கே போயிட்டாப்புல, மவுட்டுக்கு போயிட்டாப்புல. நான் போனேங்கம்மா அங்கேருந்து. போனோன்னே மறுமூணு எப்போ அவங்க மாமி அங்கே வந்துச்சானே, இங்கெல்லாம் வரலைங்க, இங்கெல்லாம் இல்லைங்கன்ட்டாப்புல. சரி, பக்கத்து வீட்டில் விசாரித்தேன். கன்ஃபார்மாக நம்ம மெத்தல் இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லிவிட்டாங்க. சரி ரைட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். அவங்க வீட்டு வாசல்லே ஒரு ரோட்லேயே குந்திக்கிட்டேன். பக்கத்தில் ஒரு சாக்கு வாங்கி போட்டு உட்காந்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் படிக்கட்டுங்க தான் இருக்குது, முன்னால் வந்துத்தானே ஆகணும் அப்படின்ட்டு குந்திக்கிட்டோம்மா. படிக்கிட்டு இப்படி கிழக்கால பக்கமாக இருந்துச்சு. நான் அசாம மேலே ஏறினேன் நத்துக்கு. அப்போ என் மருமகனும் என் மனைவி மேலே இருக்கிறாங்க. மெத்தமாக நான் வாய் பேசியிருந்தேன்னா என்னை பிடிச்சி கீழே தள்ளி விடுவாங்க. எதுவும் பேசல, பார்த்துட்டு கீழே ஓடியான்ட்டேன். ஆக நீங்கள் தப்பான முறையில் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமாம், அவங்க 2 பேர் வேறு மாமியார் இருக்கிறதால மருமகனுக்கு என்ன வேலை? ஓ, நீங்கள் பார்த்தீங்களா? ஒருத்தங்க மேலே தேவையில்லாமல் அபாண்டமாக பழி சுமக்கிறது தப்பாக தெரியல உங்களுக்கு? அதுவும் உங்கள் மனைவி உண்மைதாங்க பேசுகிறேன். இது பொய் பேசணும் என் மனைவி தான். நீங்கள் கண்ணார பார்த்தீங்க அந்த மாதிரி? பார்த்துட்டு தான் இறங்கி ஓடியான்ட்டேன். நம்ம எதுவும் இப்போ பேசணும்னா பிடிச்சி அடிச்சு விடுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். வெளியே குந்திக்கிட்டேன். 1 மணி இருக்கும். படிக்கட்டில் இறங்காமல் அந்த சந்து தகரம் அடிக்க வச்சுருந்துச்சுங்க. அந்த தகரத்து மேலே போகும் படப்படப்படன்னு சத்தம் வந்துச்சு. நான் கண்டுக்கிட்டேன், என்னடா சத்தம் நேரத்தில் வருதுன்னு போய் பார்த்தேன். இந்த பொம்பளை வந்துட்டு இருக்கிறவங்க தப்புருங்க, அந்த அம்மா ஓடுது, தப்புரும் அந்த அம்மா ஓடுது அப்படின்னாங்க. நைட்டு 1 மணிக்கு எல்லாரும் முடிச்சு பார்க்க? எல்லாரும் இல்லைங்க, 2 ஒருத்தர் தான். 2 ஒருத்தர் இதை வேடிக்கை பார்க்கனே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அந்த பக்கம் வீதியில். ஓ, அடுத்த வீதியில்? அடுத்த வீதி, பின்னால வீதி. நீங்கள் துரத்தி ஓடுறத பார்த்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னாங்க. போனோடனே நான் ஜாக்கெட் எட்டி பிடிச்சிக்கிட்டேன். பாரு, உங்கள் மாரியாயை பிடிச்சிக்கிட்டேன். ஏன் ஓடுறேன், என்ன காரணம்? நெத்தில இருந்தீல, ஏன் நான் தானே கூப்பிட்றேன், நேராக இறங்கி வருதுட்டு இப்படியே குதிச்சுட்டு அந்த ஏன் ஓடினேன் பூண்டு போய் பிடிச்சிங்கம்மா. பிடிச்ச உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணி பிடிச்சி, சந்திரா ஒரு கம்பி வேலை சோறு இருக்குங்க, ஒரு கம்பி ஆமாங்க பொண்ணு, ஒரு கம்பி எடுத்துகிட்டு இதை பாருங்க, தலையில் பாருங்க பாடு இருக்குது, இந்த இடத்துல அடிச்சுவிட்டு ஏன் மாரியாகி ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து ஒரே இருக்குது இந்த இடத்துல. அது இருக்கட்டும். நீங்கள் மாரியாயும் உங்கள் மருமகனையும் தப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அவங்க 2 பேர் ஒன்றா இருந்ததை பார்த்தேன் மாடியில். 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே ஃபைன். உங்கள் பொண்ணு மாரியா அம்மாவுக்கு துணையாக இருக்கா அப்படின்றீங்க. பையன் மேலே வேறு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? 3 பேரும் ஒரே உடந்தைங்க. அதாவது பையன், அம்மா, பொண்ணு, ரவிச்சந்திரன், மருமகன், 4 பேருங்க. நான் ஒண்டி தனி. இவங்க 4 பேரை கூட்டணி சேர்ந்து உங்களை காயப்படுத்துறாங்க. நீங்க தனி மனுஷனா போராடிட்டு வரேன், என்னால் ஜமாளிக்க முடியலையுமா. இப்போ இங்க எதுக்காக, என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்துங்கம்மா, ஒன்றும் ஒத்துமையாக நானும் ஆசைப்படுறேங்க. பிள்ளைங்களோடையும் மாரியாயோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க. இவ்வளோ நடந்திருக்கேன், இவ்வளோலாம் சொல்றீங்களா அடுக்கடுக்கா? அதையும் மீறி அவங்களோட வாழணும், வைஃப் வேணும். இதுக்கு முன்னே எத்தனை? சரி, அது புரியுது. இது 4 போதுமே நீங்க உதாரணம் கொடுத்தது. இதை மீறியும் உங்க மனைவியோட உங்க குழந்தைங்களோட வாழணும்னு ஆசைப்படுறீங்க. பிரிஞ்சு போய் சாப்பிட போற வயசுல என்ன பண்ண போறோம்? ஸோ அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். மனைவி வேணும் உங்களுக்கு? வேணும், பிள்ளைங்களும் வேணும்.